கதை அண்டத்திற்கும் உண்டு, எந்த பிண்டத்திற்கும் உண்டு. பிரபஞ்சம் ஒரு கதை, சொல்ல மறந்த கதை, உணர தவறிய கதை, ஆச்சரியமூட்டும் கதை, கதைக்குள் பல கதை, உன்னையும் என்னையும் இணைக்கும் கதை. அழியாதது இந்த கதை, அழிவுக்கும் உண்டு ஒரு கதை. இந்த கதை இவனின் கதை. கதை போமா? என் பேர் தான் ஸ்ரீதிர்த்தா. என்னை எல்லாருமே திருத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. சுமாராக ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் நான் தான் எப்போயுமே எங்கள் கிளாஸில் ஃபஸ்ட்டு வருவேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு வரல கூட கிடைக்காத கிக்கு, மச்சான் நீ தான் ஃபஸ்ட்டா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களாம் பாராட்டவனுங்க பாருங்கள். அப்போ கிடைக்கும் பாருங்க ஒரு கிக்கு. அந்த கிக்குக்காகவே எப்போயுமே நான் ஃபஸ்ட்டு வரேன். இதே ஒரு ஃபயரோட காலேஜுக்கு அப்படியே என்ட்ரி கொடுக்குறேன். அந்த காலேஜில் என்ட்ரி கொடுத்து ஒரு பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும்னா ஒரு ரெஜிஸ்ட்ரி கூட இருக்கக்கூடாது. அதே மாதிரி காலேஜில் போகிறேன். ஃபஸ்ட் இயர் நான் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் இயர் நான் தான் ஃபஸ்ட்டு. எல்லாமே சூப்பராக போயிட்டு இருந்தது, செமையாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் தேர்ட் இயர் செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. என்னடா இந்த வாட்டி நீ தான் ஃபஸ்ட்டு போல? ஐயோ சாரி ப்ரோ. சார் என்னப்பா லேட் ஆயிடுச்சா? சார் ஐடி கார்டு எடுத்துகிட்டு வரேன். லேட் ஆயிடுச்சு சார். அச்சச்சோ, எக்ஸாம் எழுதணுமா? உள்ளே போகணுமா? சார் நான் நினச்சா உன்னை உள்ளே விடலாம், ஆனால் விட மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸ் தாங்க சார். அடுத்த வாட்டிலாம் சத்தியமாக இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார். என்னப்பா ஏன்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்ருக்க? உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்? டேய், நீ படிக்கிற பையன் தான் எனக்கு தெரியும். ஆனால் உள்ளே விட்டா படிக்கிற பையன் பார்ஷாலிட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு போய் கணக்கா, தினந்தோறும் வெறும் கனவா, என் விதிய எழுதையிலே அந்த சாமியும் உறங்கியதே. என்னது இது? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. யார் இப்போ பேசுனா? நான் தான் பேசினேன். இன்னும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உண்மையாலுமே இதுதான் நம்மக்கிட்ட பேசிச்சா? சாச்சா, ஒரு எக்ஸாம் எழுதுனதுக்கெலாம் நான் லூஸாக இருக்க மாட்டேன். சரி, காசா பணமா அதுக்கிட்டே கேட்டுவோமே.
நீ தானே என்கிட்ட பேசுன? ஆமாம். நீ 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 யாரு? நான் ஒரு கால் மெஷின். உன்னோட ஃப்யூச்சர் வேர்ஷன் கிட்ட பேச ஹெல்ப் பண்ணுவேன். இது எப்படி நான் நம்புறது? உன்னோட பாஸ்ட் எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ கூட ஒரு எக்ஸாம் எழுத முடியல தானே வருத்தத்தில் இருக்க. இப்போ நம்புறியா? நம்புகிறேன். நம்புகிறேன். இப்போது என் ஃப்யூச்சர் வெர்ஷன் கிட்ட நான் எப்படி பேசணும்? உன்னோட மொபைல் நம்பர் அப்படியே டயல் பண்ணு. நான் தான் உன்னோட பாஸ்ட் பேசுகிறேன். உங்ககிட்ட இருந்து கால் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நீ அங்கே நல்லா இருக்கியா? நினச்சி பார்க்காத அளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன். அப்போது அந்த வேலை நம்மளுக்கு கிடச்சிருச்சு தானே? இல்லை, ஆனால் அதை விட சந்தோஷமான ஒன்று உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னது? அது என்னால் இப்போ சொல்ல முடியாது. லைஃப் போகிற ஃப்ளோவில் நீ ஏன் தெரிஞ்சுக்குவ. பாய். கட் பண்ணது. டேய், ஏன்டா சோகமாகவே இருக்க? என்னன்னு சொல்ல, அந்த கம்பெனியில் மட்டும் தான் ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்போது நான் நினச்சாலும் ஜாயின் பண்ண முடியாதுல்ல. உண்மையாகவே அந்த கம்பெனி உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? ஆமாம். உனக்கு ஏன் அந்த கம்பெனி அவ்வளோ பிடிக்கும்? அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் என் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பெருமையாக நினைப்பாங்க. எல்லோரும் என்னை பாராட்டுவாங்க. ஒரு மாதிரி எனக்கும் ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போது எதுவுமே அது கிடைக்காதுல்ல. என்ன பண்ணுறது? அப்போ உனக்கு பிடிச்சது அந்த கம்பெனி இல்லை, மற்றவங்களோட அப்ரிசியேஷன் தான் உனக்கு பிடிச்சிருக்கு. எல்லோரும் பெரிய இடத்துல சின்ன வேலை கிடைச்சதும் சக்ஸஸ்ன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் உனக்கு பிடிச்ச வேலை சின்னதாக இருந்தாலும் அதை நீ பெருசாக பண்ணுறதுல தான் உண்மையான சக்ஸஸ். உனக்கு பிடிச்ச வேலையை நீ ஒழுங்காக செஞ்சாலே எல்லோரும் உன்னை பாராட்டுவாங்க. நல்லா யோசிச்சு பாரு. அப்போ உனக்கு பிடிச்சது அந்த கம்பெனி இல்லை, மற்றவங்களோட அப்ரிசியேஷன் தான் உனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த தடவை நம்ம கிளாஸில் விருத்தா தான் ஃபஸ்ட்டு மார்க். உனக்கு பிடிச்ச வேலை சின்னதாக இருந்தாலும் அதை நீ பெருசாக பண்ணுறதுல தான் உண்மையான சக்ஸஸ். இப்போ நான் எடுத்திருக்க டிசிஷன் சரியா தப்பான்னு எனக்கு தெரில. ஆனால் அடுத்தவங்க இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்கன்னு மற்றவங்களுக்காக வாழாமல், மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ போகிறேன். அதுக்கு முதல்ல எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் தேட போகிறேன். நீங்களும் தேடுங்க. லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்க வேணாம். அப்படி நாளைக்கே நம்ம ஒன்றும் சாக போகிறதில்ல. அப்படி நாளைக்கே நம்ம செத்தாலும் இன்றைக்கி வரைக்கும் டைம் இருக்குல்ல. எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் தானே. பிடிச்சதே செய்வாங்க. சூரியன் உதிக்கும் நாள் வரை அலைகளின் ஓசை தொடரும். காலச்சக்கரம் சுழலும் வரை நம் தேடலும் தொடரும். எதை தேட என்று தெரியாமல், எங்கு தேட என்றறியாமல் இனி தேடுவோம். வெளியே அல்ல, நம் உள்ளே. விடையை எதிர்பார்த்தல்ல, விடையாக மாறி. உங்களின் கதைக்கான தேடல் தொடங்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.